الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين. அனிமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்று நாம் ரியாதுஸ் சாலிஹீன் என்ற இந்த கிரந்தத்திலிருந்து முதலாவது பாடமாகிய அதாவது இஹ்லாஸ் நிய்யத்து வ இஹ்லாஸ் என்ற பாடம், அதாவது நிய்யாவை பற்றியும் இஹ்லாஸை பற்றி பேசக்கூடிய இந்த பாடம். இதில் நாம் சுமார் ஒரு 8 ஹதீஸ் நாம் படித்து விட்டோம். என்று நாம் பார்க்க போவது நாம் பார்க்கும்போது 7வது மற்றும் 8வது ஹதீஸ். நாம் இதுவரைக்கும் 6 ஹதீஸ் பார்த்திருக்கிறோம். என்று நாம் 7வது ஹதீஸையும் 8வது ஹதீஸையும் பார்க்க போகின்றோம். 7வது ஹதீஸ் ஆகிறது وعن أبي هريرة عبد الرحمن بن صخر. அபூ ஹுரைரா அப்துர் ரஹ்மான் பின் சஹர் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. இது அவர்களுடைய புனைப்பெயர். அபூ ஹுரைரா அவருடைய பெயராகிறது அப்துர் ரஹ்மான். ஆனால் பிரபலியம் அபூ ஹுரைரா என்றுதான் அவர் பிரபலியமாக இருக்கின்றார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. கூறுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும். அஜ்சாம் இது பன்மை, இதனுடைய ஒருமையாகிறது ஜிஸ்ம். அல்லாஹ் உங்களுடைய மேனிகள் உடம்பையோ, வலா இலா சுவர், சுவர் என்றால் இதனுடைய இதையும் பன்மை, இதனுடைய ஒருமையாகிறது சூரா, உங்களுடைய தோட்டம். சூரா என்றால் தோட்டம். தோட்டங்களையோ உங்களுடைய மேனிகளையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், எனினும் அவன் உங்களுடைய உள்ளங்களை நோக்குகின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உடம்புகளையோ மேனிகளையோ அல்லது உங்களுடைய தோட்டங்களையோ பார்ப்பதில்லை, எனினும் அவன் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான். இது சம்பந்தமாக விளக்கம் சொல்லும் போதும் இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இமாம் ஷேக் உசைமின் அவர்கள் இதுக்கு விளக்கம் கூறும்போது கூறுகின்றார்கள், வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வஃபி லஃதின் வ அஅமாலிக்கும். இன்னொரு அறிவித்தின்படிக்கு உங்களுடைய உள்ளங்களையும்
உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் பார்க்குகின்றான். உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் பார்க்கின்றான். وهذا الحديث يدل عليه قول الله تعالى. இந்த ஹதீஸ் இதனுடைய அர்த்தப்படி அல்லாஹ்வுடைய வசனமும் வந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், சூரத்துல் ஹுஜராத் 13வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா, நாம் உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், மேலும் உங்களை நாம் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். எதற்காக? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவரை அறிந்து கொள்வதற்காக வேண்டி. இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்கள் மிக கண்ணியத்திற்குரியவர் அல்லாஹ்விடத்திலே அத்காக்கும், உங்கள் மிக தக்வா செய்யக்கூடியவர்களே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகின்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல வந்தன கிளை கோத்திரம் அல்லது வந்தன உருவங்கள் அல்லது மனிதனும் எப்படிப்பட்டவன் என்றதெல்லாம் அல்லாஹ் செல்வந்தனா இல்லையான்றதெல்லாம் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் வந்தன மனிதனுடைய உள்ளத்தை தான், அவனுடைய தக்குவாவை பற்றித்தான். எந்த அளவுக்கு அவன் அல்லாஹ்வை அஞ்சுகின்றான் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்றான். இமாம் ஷேக் உசைமீன் அவர்கள் இதுக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். வல்லாஹு லா யன்துரு இலல் இபாத் இலா அஜ்சாமிஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களின் உடம்புகளையோ, ஹல் ஹிய கபீரா அவ் சகீரா, அவர்களுடைய உடம்பு பெரியதா அல்லது சிறியதா, சஹீஹா அவ் சகீமா, ஆரோக்கியமானதா அல்ல நோய்வாய்ப்பட்டதா என்றதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. வல யன்துரு இல சுவர், அதே போல வந்தன தோற்றங்களை பார்ப்பதும் இல்லை. அது வந்தன ஜமீலா அவ் ஜமீமா, இது அழகானதா அலங்கோலமானதா என்றெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. குல் ஹாதா லைஸ பிஷைஇன் இன்தல்லாஹ், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே எதுவுமே இல்லை. அதுதானே அவனுடைய உடம்பு, அவனுடைய தோற்றம், இது அல்லாஹ்விடத்திலே அதுக்கு எந்தவித பொறுமதியும் கிடையாது. வகதாலிக லா யன்துரு இலல் அன்சாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன நஸப், அதாவது வந்து சொந்த பந்தங்களை பார்ப்பதும் இல்லை, சொந்த பந்தங்களை பார்ப்பதும் இல்லை. இந்த கோத்திரத்தை சார்ந்தவர், இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்றெல்லாம் அதெல்லாம் அல்லாஹ்விடத்துல வந்து என்ன செல்வடியாகாது. வலா யன்துரு இலல் அம்வால், அதே போல அல்லாஹ் செல்வத்தை பார்ப்பதும் இல்லை. வலா யன்துரு இலா ஷைஇன் மின் ஹாதா அபதன், இந்த மேற்கூறப்பட்ட விடயங்கள் இதில் எதையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. லைஸ பைன அல்லாஹி வ பைன ஹல்கிஹி ஸிலத்துன் இல்லா பித்தக்வா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய படைப்பினத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு எது? தக்வா. அல்லாஹ் தக்வாவை தான் பார்க்கின்றான். தக்வா என்றால் இறையச்சம். வமன் கான லில்லாஹி அத்கா கான மின் அல்லாஹி அக்ரப், எவன் அதிகம் அல்லாஹுவை அஞ்சுகின்றானோ, அதிகம் அல்லாஹுவை தக்வா செய்கின்றானோ, கான மின் அல்லாஹி அக்ரப், அவன் அல்லாஹுக்கு மிகவும் சமீபமாக இருப்பான். வகான இன்தல்லாஹி அக்ரம், அல்லாஹ்விடத்திலே வந்தன சங்கைக்குரியவனாகவும் கணிக்கப்படுவான். இதன் லா தஃப்கர் ஃபி மாலிக வலா பி ஜமாலிக வலா பி பதனிக வலா பி அவுலாதிக வலா பி குசூரிக வலா பி சய்யாராத்திக வலா ஷைஇன் மின் ஹாதிஹி துன்யா அபதா. அப்படி என்றால் நீ உன்னுடைய செல்வத்தை கொண்டோ, உன்னுடைய அழகை கொண்டோ, உன்னுடைய உடம்பை கொண்டோ, உன்னுடைய பிள்ளைகளை கொண்டோ, உன்னுடைய அதாவது வந்து கோட்டைகளை கொண்டோ, உன்னுடைய வாகனங்களை கொண்டோ நீ பெருமைப்படாதே. இவைகளின் எந்த பொருளை கொண்டு நீ பெருமைப்படாதே. இன்னமா இதா வஃபகக அல்லாஹு லித்தக்வா ஃபஹாதா மின் ஃபضலில்லாஹி அலைக ஃபஹ்மதில்லாஹ அலைஹ். அல்லாஹ் உனக்கு தக்வா செய்வதற்கு,
தௌஃபீக் செய்து விட்டான் என்றால், உன்னை அல்லாஹுவை அஞ்சக்கூடியவனாக உன்னை ஆக்கிவிட்டான் என்றால், ஹாதா மின் ஃபத்லில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பேரருள் என்றும் உள்ளது உன் மீது. ஃபஹ்மதில்லாஹ, அதற்காக நீ அல்லாஹுவை புகழ் புகழ் புகழ்வாயாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாயாக என்று சொல்கின்றார். வஅலம் அன்னல் அஅமால பின்னிய்யாத், சொல்லி போட்டு சொல்றாங்க ஷேக் உசைமீன், அறிந்து கொள், அன்னல் அஅமால பின்னிய்யாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே உள்ளன. வல் குலூபு ஹிய அல்லதி அலைஹல் மதார், இந்த உள்ளங்கள் இருக்கின்றதே, உள்ளம், அதன் மீது தான் வந்தன அந்த செயல்களுடைய சுத்தும் இடமாக இருக்கின்றது. அதுதான் வந்த உள்ளம்தான் அந்த செயல்கள் சுத்தும் இடமாக இருக்கின்றது. كم من إنسان ظاهر عمله أنه ليس أنه صحيح وجيد. அப்ப என்ன சொல்றாங்க, அறிந்து கொள், அன்னல் அஅமால பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் மறுக்கப்படுவதும். உன்னுடைய எண்ணம் சரியாக இருந்தால், நான் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் அந்த செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அப்படி அல்லாமல் அல்லாஹ் என்று இல்லாமல் வேற நோக்கத்தில் செய்யப்பட்டால் அந்த செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். தானே, அது செயல் அல்லாஹ் ரசூல் சொன்ன செயலாக இருந்தாலும் சரி, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற செயல்களாக இருந்தாலும் சரியே, அந்த செயல் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்குமே ஆனால் அந்த எண்ணத்துடன் செய்யப்பட்டால் தான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார், இல்லை என்றால் இல்லை. சொல்லி போட்டு சொல்றாங்க, கம் மின் இன்சானின் ظاهر عمله أنه صحيح وجيد. எத்தனையோ மனிதர்கள் நாம் பார்க்கின்றோம், அவர்களுடைய அதாவது ظاهر عمله أنه صحيح, மேலோட்டத்தில் மேலோட்டத்தில் அவருடைய செயல் சரியாக இருக்கின்றது, நல்லதாக இருக்கின்றது, சாலிஹாக இருக்கின்றது. லாக்கின் லம்ம புனிய அலா ஹராபின் சார ஹராபன், ஆனால் அந்த செயல் ஒரு வீணான மீது அது கட்டப்பட்டதும் அமைக்கப்பட்டதும் அது வீணானதாக ஆகிவிட்டது. அப்படின்னால் எண்ணம், செயல் நல்ல செயலாக இருக்கின்றது, ஆனால் எண்ணம் என்ன, மோசமான எண்ணம். ஒருவன் தொழுகின்றான் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி, நோன்பு பிடிக்கின்றான் பிறருக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி. அப்ப இதுல என்ன, முகஸ்துதி வந்து விட்டது, அந்த செயல் அதனால் என்ன, வீணாகி போய்விடும். அந்நியத்து ஹியல் அஸ்ல், நீயா இருக்கின்றதே இதுதான் அடிப்படை. எண்ணம் என்ற நீயா என்ற எண்ணம் இதுவே என்ன, அடிப்படையாக இருக்கின்றது. تجد رجلين يصليان في صف واحد مقتديين بإمام واحد يكون بين صلاتهما كما بين المشرق والمغرب. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஒரு உதாரணம், இரண்டு நபர் ஒரே இமாமுக்கு பின்னால நின்று தொழுகிறாங்க. ஒரே இமாமுக்கு பின்னால் நின்று இரண்டு நபர் தொழுகின்றார்கள். ஆனால் அவர்கள் இருவருடைய தொழுகைக்கு மத்தியிலும் அவர்களுக்கு மத்தியிலும் மேற்குக்கும் கிழக்குக்கும் மேற்கு மத்தியில் உள்ள தூரம் போல் அவர்கள் இருவருக்கும் மத்தியில தூரமாக இருக்கின்றது சொல்றாங்க. இருவர் ஒரே இமாமுக்கு பின்னால தொழுகிறாங்க, ஆனால் இருவருடைய தொழுகைக்கு மத்தியில எவ்வாறு இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில தூரமாக இருக்கின்றதோ அதே மாதிரி தூரமாக இருக்கின்றது. ஏனெனில் இருவருடைய உள்ளமும் வேறுபட்டதாக இருக்கின்றது. அஹதுஹுமா கல்புஹு காஃபிலுன், ஒருவருடைய உள்ளம் தொழுகின்றார், ஆனால் அவர் கவனஈனமாக தொழுகின்றார். ருபமா யகுனு முராஇயன் ஃபி ஸலாத்தி, சில வேளை பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டியும் தொழலாம்.
வல்இயாது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். யுரீது பிஹா துன்யா, இதன் மூலமாக அவன் இந்த உலகத்தை நாடுகின்றான். அவனுடைய தொழுகை மூலமாக இந்த உலகத்தை நாடுகின்றான். வல் ஆஹரு கல்புஹு ஹாதிருன், அடுத்தவர் உள்ளம் என்ன, அதாவது ஹாதிராக இருக்கின்றது, அதாவது முன்னிறுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அந்த தொழுகையிலே என்ன கவனமாக இருக்கின்றான். யுரீது பி ஸலாத்திஹி வஜ்ஹ அல்லாஹ், அவனுடைய தொழுகை மூலம் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடுகின்றான். வத்திபா சுன்னதி வத்திபா சுன்னதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணுவதை நாடுகின்றான். இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருமுகம், அதாவது அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொழுகையை தொழுகின்றான். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றியவனாக தொழ வேண்டும் என்று தொழுகின்றான். ரைட்டா? அப்ப இதுதான் 2 பேருக்கும் உள்ள மத்தியில் உள்ள வித்தியாசம். வபைனஹுமா ஃபர்குன் அதீம், இவர்கள் இருவருக்கு மத்தியிலே மகத்தான வேறுபாடு இருக்கின்றது. வல் இல்மு அலா மா ஃபில் கல்ப், ஆக என்ன சொல்றாங்க என்றால், அறிவு என்ன உள்ளத்திலே இருக்கின்றதே, அதன் மீதுதான் அறிவு கட்டப்பட்டதாக இருக்கின்றது. வஅலா மா ஃபில் கல்பி யகூனுல் ஜஸா யௌமல் கியாமா, உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அதன் மீதே மறுமையில் என்ன அவன் அதுக்குரிய கூலி வழங்கப்படும். உள்ளத்தில் எது இருக்கின்றதோ அதுக்கே என்ன கூலி மறுமை நாளிலே வழங்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையை கூறுகின்றான், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், நிச்சயமாக அவன் யானி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலா ரஜ்இஹி, அந்த மனிதனை மீள உயிர்ப்பிப்பது படைப்பதன் மீது லகாதிர், பேராற்றலுடையவனாக இருக்கின்றான். மனிதனை திரும்ப படைப்பதன் மீது, அவனை மீட்டுவதன் மீது ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். யௌம துபுல ஸராஇ, அந்த நாளில் மறைவானவற்றை விசாரிக்கப்படும். மறைவானவற்றை அன்றைய நாளில் விசாரிக்கப்படும். ஐ துக்தபரு ஸராயிர் லவ்வவாஹிர், அதாவது உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய இவைகள் விசாரிக்கப்படும். உள்ளத்துல என்ன மனிதன் மறைத்து வைத்திருக்கின்றானே எண்ணங்கள், அவைகள் தான் விசாரிக்கப்படும். லவ்வாஹிர், மேலோற்றத்தில் வெளிப்படையான விடயங்கள் அல்ல சொல்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஃபித்துன்யா அல் ஹுக்மு பைன அன்னாஸி அலா ஸாஹிர், இந்த உலகத்துல வெளிப்படையான மீதுதான் தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. வெளிப்படையில் எதை பார்க்கின்றோமோ அதை பார்த்துத்தான் தீர்ப்பு வழங்கப்படும். ஆனால் மறுமையில என்ன அவ்வாறல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஅக்தி லஹு அலா மா அலா நஹ்வி மா அஸ்மா, அதாவது ஒரு நீண்ட ஹதீஸ், அதுல ஒரு பகுதியை தந்திருக்கிறாங்க. இங்க நீங்க என்னிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சாராரை பத்தி சொன்னாங்க, நீங்க என்னிடம் வழக்கு எடுத்துக்கொண்டு வாரீங்க, விசாரிக்கும்படி என்னிடம் வருகின்றீர்கள். ஃபலஅல்லஹு யகூனு அஹதுக்கும் அல்ஹன பிஹுஜ்ஜத்திஹி, ஒருவர் உங்கள் ஒருவர் அதாவது ஆதாரத்தை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடியவராக இருப்பார். அல்ஹன பிஹுஜ்ஜத்திஹி, அதாவது தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்பார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நீங்க சொல்றதை வச்சுத்தான் தீர்ப்பு வழங்குவேன். சரிதானே? ஒருவர் பொய்யை அழகாக எடுத்து சொல்லி அது உண்மை மாதிரி எடுத்து சொன்னால், அது உண்மையாகப்பட்டது என்றால் நான் அதன் மீது தீர்ப்பு வழங்குவேன். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது அது பொய்யா உண்மையாண்டு. ஆனால் ஒருவருடைய பேச்சு, அல்ஹன் என்றால் பேச்சில சிலவங்க சிறந்தவங்க இருப்பாங்க. சரிதானே? பொய்யை உண்மையாக்கி எடுத்து காட்டுவாங்க. அப்ப நீதிவான் என்ன செய்வான்? நீதிவான் பாப்பார் அவர் அந்த இவர் சொல்வது சரி என்று தீர்ப்புக்கு வந்துருவார். ஏன் அந்த மாதிரி அந்த கேஸை எடுத்து சொல்றதுல, இந்த பிரச்சனைய எடுத்து சொல்ற விடயத்துல ஒருவர் தெளிவாக இருப்பார். அடுத்தவர் உண்மையாக இருந்தாலும் அவருக்கு அதை நல்ல முறையில் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லை. அதுதானே?
ஆக என்ன செய்யறது? நீதிவான் இந்த இடத்துல வந்து தீர்ப்பு மேலோட்டத்தை பார்த்தான் தீர்ப்பு வழங்குவாங்க. ஆதாரம் எங்க இருக்கின்றதோ என்று படுகிறதோ அது படித்தான் தீர்ப்பு நீதிவான் வழங்குவார். அதுதானே? அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "ஃபஅக்தி லஹு அலா நஹ்வி மா அஸ்மா." நான் எவ்வாறு வந்து செய்மடுக்கின்றேனோ அதன்படி நான் தீர்ப்பு வழங்குவேன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல வந்தன மேலோட்டத்துல என்னமோ வெளிப்படையாக என்ன இருக்கின்றதோ அதுக்குத்தான் தீர்ப்பு. உள்ளத்தில் இருப்பதை ரசூலுல்லாஹ்வால பார்க்கவும் முடியாது, நீதிவானால பார்க்கவும் முடியாது. இங்க இருந்த ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானவற்றின் அறிவு இல்லை என்றதை நாம் இங்கிருந்து விளங்கிக் கொள்ளலாம். இல்லையென்றா ரசூல் அப்படி சொல்லுவாங்களா? அ ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானவற்றின் அறிவும் கிடையாது. மறைவானவற்றை எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்தானோ, அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அது அது சம்பந்தமாகத்தான் அறிவிக்குமே ஒழிய, அதல்லாத எல்லா விடயங்கள் அல்லாஹ் அறிவது போன்று ரசூலுல்லாஹ் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள் என்ற விடயத்தை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். சரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மேலோட்டத்தில் நான் அ பார்ப்பதை எவ்வாறு கணிக்கின்றேனோ, நான் கேட்கின்றேனோ, அந்த அடிப்படையில் நான் தீர்ப்பு வழங்குவேன். லாக்கின் ஃபில் ஆகிரத்தி அல் இல்மு அலா மா ஃபிஸ் ஸராயிர். மறுமையில வந்து என்ன? மறைவானவற்றின் மீது இருக்கக்கூடிய அறிவுக்குத்தான் தீர்ப்பு வழங்கப்படும். ஸல்லல்லாஹு அய்யுத்தஹிர ஸராயிரனா வ இய்யாக்கும். அல்லாஹ் நம்முடைய மற்றும் உங்களுடைய மறைவானவற்றை அல்லாஹ் மறைவான உள்ளத்தை, இந்த நோக்கம் உள்ளத்தை வந்து தூய்மையாக்கி வைப்பானாக. சரி, இதோட நாம் முடிச்சுக்குவோம். என்ன இந்த 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 ஹதீஸுடைய சுருக்கமாகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய தோற்றத்தையோ, அவனுடைய உடம்பையோ, அவன் எப்படி எவ்வளவு பெரியவன், கட்டையா, நெட்டையனா, கட்டையனா, அல்லது வந்து அழகானவனா, அலங்கோலமானவனா, பெரிய வம்சத்தை சார்ந்தவனா என்றதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. செல்வந்தனா, ஏழையா ஏழையா என்றதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. அவன் வந்து என்ன கனி, தேவையற்றவன். சரிதானே? அவனுக்கு இதெல்லாம் ஒரு வஸ்துவாகவே இல்லை. அதுக்கு எந்த ஒரு பொறுமதியும் இல்லை இவைகளுக்கெல்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பதெல்லாம் என்ன? அத்தக்வா. இந்த தக்வாவைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பான். உள்ளத்தை தான் அல்லாஹ் விசாரிப்பான். ஆகையால் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது, நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வை அஞ்சி செய்யக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும் என்றதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக அடுத்த ஹதீஸுக்கு வருகின்றேன். 8வது ஹதீஸு, وعن أبي موسى عبد الله بن قيس الأشعري رضي الله تعالى عنه. இவர்கள் வந்து அபு மூசா அல் அஷரி என்று பிரபலியமானவர்கள். அதுதானே? அபு மூசா அஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. கால கூறுகின்றார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிர் ரஜுலி யுகாத்திலு ஷுஜாஅத்தன் வ யுகாத்திலு ஹமியத்தன் வ யுகாத்திலு ரியாஅன் ஐயு ذلك في سبيل الله. قال رسول الله صلى الله عليه وسلم من قاتل لتكون كلمة الله هي العليا فهو في سبيل الله. متفق عليه. அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. கால கூறுகின்றார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டார்கள். யாரை பற்றி? அனிர் ரஜுலி, ஒரு மனிதரை பற்றி. ஒரு மனிதனை பற்றி கேட்கப்படுகின்றார்கள். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர்? யுகாத்திலு ஷுஜாஅத். அவர் வந்து என்ன? வீரத்துக்காக போர் செய்கின்றார். போர் செய்கின்றார். வயுகாத்திலு ஹமியத்தன். இன்னொரு ஒரு மனிதன், இது வந்து என்ன? ஒரே மனிதராக இருக்கும் மேலும் பல மனிதராக இருக்கும் மேலும். வயுகாத்திலு ஹமியத்தன். இன்னொருவர் வந்து என்ன? அதாவது வந்து இன மச்சரியத்துக்காக போரிடுகின்றார். இன மாச்சரியத்துக்காக போரிடுகின்றார். அதாவது வந்து என்ன? இனமாச்சரியம் என்றால் அதாவது தன்னுடைய கோத்திரத்துக்காக வேண்டிய, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி, தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி, இந்த நோக்கம் இன மாச்சரியத்துக்காக போரிடுகின்றார்.
இன்னும் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி போர் செய்கின்றார். இவர்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர் யார்? இந்த 3 நபர்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர் யார் என்று கேள்வி வைக்கப்படுகின்றது. சரிதானே? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் காத்தல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். எவர் அல்லாஹ்வுடைய வார்த்தை, கலிமத்துல்லாஹ், கலிமத்துல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் உயர வேண்டும். லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உயர்ந்தது, அல்லது அதை மேலோங்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எவர் போர் செய்கின்றாரோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். முத்தஃபகுன் அலைஹ். இந்த ஹதீஸை இமாம் புகாரி மற்றும் முஸ்லிம் தங்களுடைய கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். என்ன பார்த்தோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அப்ப 3 பேர் இதுல வந்து கேட்கப்பட்டுச்சு, வயுகாத்தில் லியுரா மக்கானுஹு அய்யு ذلك ஃபீ சபீலில்லாஹ். அதாவது இன்னொரு ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது, தன்னுடைய அந்தஸ்து அறியப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் போர் செய்கின்றார். அய்யு ذلك ஃபீ சபீலில்லாஹ், இந்த மேற்குறிப்பிடப்பட்டவர்களில் எவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார், போர் செய்கின்றார் என்று இந்த கேள்வி வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் காத்தல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபீ சபீலில்லாஹ். எவர் அல்லாஹ்வுடைய வார்த்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே போர் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதிலிருந்து என்ன விளங்குது? ஷேக் உசைமின் சொல்றாங்க, ஃபி ஹாதா இக்லாஸு நிய்யத்தி லில்லாஹி அஸ்ஸ வஜல். இதிலிருந்து வந்து என்ன, இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நியத்தை குறிப்பாக்க வேண்டும் என்ற விடயம் தெரிய வருகின்றது. மன் காத்தல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை உயர்த்தப்பட வேண்டும், மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எவர் போரிடுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப இதிலிருந்து வந்து என்ன, இந்த ஒருவர் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில வந்து போர் செய்யக்கூடிய எல்லோரும் வந்து என்ன சுவர்க்கவாதி என்று நாம் சொல்ல முடியாது. அல்லது போர் செய்யக்கூடிய, வாளோங்கி போர் செய்யக்கூடிய, யுத்தம் செய்யக்கூடிய அனைவரும், அல்லது வாளோங்கி யுத்தம் செய்தாலும் சரி, அல்லது வந்து தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய கோத்திரத்துக்காக வேண்டி எல்லாம் போர், அதாவது வந்து யுத்தம், அதாவது போர் செய்தால், சண்டை செய்தால் அவர்கள் அனைவரும் நாம் சொர்க்கவாதி என்று சொல்ல முடியாது என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் வந்து உணர்த்துறாங்க. என்ன சொல்றாங்க என்றால், மன் காத்தல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எவர் போரிடுகின்றாரோ அவர்தான், சண்டை செய்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதை என்றோம். வஹாதா அல்லதி சாக்கல் முஅல்லிஃபு அல் ஹதீஸ மின் அஜ்லிஹி, இதற்காக வேண்டித்தான்
இமாம் நவவி அவர்கள் இந்த ஹதீஸை இந்த பாடத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய பாடம் அதாவது வந்து இஹ்தாரு நியத் இஹ்லாஸ் இஹ்லாஸ் பாபுல் இஹ்லாஸ் இஹ்தாரு நிய்யா என்றதான் எங்களுடைய பாடம். அதுதானே இஹ்லாஸ் மற்றும் நியத்தை வரவழைப்பது, நாம் செய்யக்கூடிய செயல்களை என்ன வைப்பது என்றதுதான் பாடம். இந்த பாடத்தில் இந்த ஹதீஸை ஏன் கொண்டு வந்திருக்கின்றாங்க? இந்த இது வந்தன அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வது, அதுவும் வந்தன அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் போர் செய்கின்றேன் என்ற நோக்கத்தை செய்தால்தான் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். فقد سئل الرسول صلى الله عليه وسلم عن الذي يقاتل على أحد الوجوه الثلاثة. இந்த மூன்று விதமாக சண்டை செய்யக்கூடிய ஒருவர் வந்தன மூன்று விதமாக சண்டை செய்யக்கூடிய நபர்களை பற்றி வந்தன ரசூல்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அதாவது வந்தன வீரத்துக்காக வேண்டி, அடுத்து வந்தன கோத்திரத்துக்காக வேண்டி, அல்லது பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி என்று சொல்லி மூன்று சாரார்களை பற்றி கேட்கப்படவும் சரி அது கேட்கப்பட்டது. இப்ப நான் வந்து அதை பத்தி விளக்குறாங்க. நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ரசூல்ல வந்து என்ன சொன்னாங்க? முடிவில் என்ன சொன்னாங்க? عادل النبي صلى الله عليه وسلم عن ذكر هذه الثلاثة ليكون أعم وأشمل. இந்த மூன்று பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு பதில் கொடுக்கல. ஒருவர் வந்து என்ன வீரத்துக்காக வேண்டி என்ன வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி போர் செய்கின்றார். இன்னொருவர் வந்து என்ன தன்னுடைய கோத்திரத்துக்காக வேண்டி போர் செய்கின்றார். இன்னொருவர் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி. இவங்களுக்கு பதில் ரசூல கொடுக்கல. இந்த மூணுக்கு ரசூல பதில் கொடுக்காம அதை வந்து என்ன விட்டு என்ன சொன்னாங்க? ஒரு பொதுவான ஒரு விடையை கொடுத்தாங்க ரசூல்லா. பொதுவான ஒரு விடை. பொதுவான விடை என்னன்னு கேட்டால், எவர் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொன்னாங்க. மன் 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 காத்தல் லிதகுன கலிமத்துல்லாஹி அல்-உலியா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எவர் போர் செய்கின்றாரோ அல்லது சண்டை செய்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொன்னாங்க. இதுதானே, அது வீரத்தோட செஞ்சாலும் சரி அல்லது வந்து வேற நோக்கத்தை செஞ்சாலும் இப்ப சொல்லுவாங்க. இதுதானே, இந்த ரசூல்ல கொடுத்த பதில் இது வந்து என்ன ஒரு பொதுவான யாவற்றையும் பொதிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் சில நேரம் ஒருவர் நாட்டுக்காக வேண்டி போர் செய்யலாம். ஒரு நாட்டை எதிர்த்து வருகின்றார்கள். நாட்டை வந்து கைப்பற்றுவதற்காக வரும்போது நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருவர் போர் செய்கின்றார். சரிதானே? அல்லது வந்து என்ன ஒரு பெண் அதை கைது செய்து கொண்டு விட்டார்கள். அந்த காலத்துல வந்து என்ன கைதிகளாக பிடிச்சிட்டு போவாங்க. அந்த பெண்களை வந்து மீட்டுவதற்காக வேண்டி போர் செய்யறாங்க. சரிதானே? இவர்கள் எல்லாம் அங்க சொல்லப்பட்டுச்சா? இந்த மூணு நபரை பத்தி குறிப்பிடப்பட்டது. அந்த ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. இவர்கள் எல்லாம் அங்க வைக்கப்பட்டுச்சா? இல்ல. அப்ப இவங்க இதல்லாத இந்த மூணு அல்லாத வேறு விடயங்கள் இருக்கின்றன, வேற நோக்கங்களும் இருக்கின்றன. அதுதானே, உதாரணத்துக்கு நாட்டுக்காக வேண்டி போராடுவது. அதே போல வந்து என்ன தன்னுடைய அதாவது உறவினர்கள் அல்ல முஸ்லிம்களை கைதிகளாக பிடித்து கொண்டு சென்றால் அவர்களை மீட்டுவதற்காக வேண்டி, அதே போல வந்து ஒருவன் வந்து என்ன வந்து அதாவது சொத்துக்களை அபகரிக்க வருகின்றான், பறிக்க வருகின்றான், பின்னுக்கு வருகின்றது. அந்த வேளையில வந்து தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவனோட சண்டை செய்வது, இதெல்லாம் அங்க சொல்லப்படல. ஆகையாத்தான் ரசூல் ஒரு பொதுவான ஒரு விடையை கொடுத்தார்கள். என்ன? யார் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்துல யுத்தம் செய்கின்றாரோ அவர்தான் ஃபீ ஸபீலில்லாஹ் என்று விடை கொடுத்தாங்க. المهم أن النيات ما لها حد، لكن هذا الميزان الذي ذكره النبي صلى الله عليه وسلم ميزان تام عدل، ومن هنا نعلم أنه يجب أن تعدل اللهجة. சரி, வேற சொல்றாங்க வந்து என்ன நீயா வந்து என்ன அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. இந்த விடயத்துல வந்து
எண்ணத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. பல நோக்கத்துல வந்து ஒருவர் சண்டையிடலாம். ஆகையால் தான் வந்து சொல்றாங்க வந்து நாட்டுக்காக வேண்டி, தன்னுடைய கோத்திரத்துக்காக வேண்டி சண்டை செய்வது, ஜாதிக்காக வேண்டி, இப்படி எல்லாம் வந்து இன்றைக்கு அதாவது கருத்துக்கள் வெளியாக்கப்பட்டு அதுக்காக வேண்டி சண்டை செய்கின்றார்கள், அல்லது வந்து நாட்டுக்காக வேண்டி சண்டை செய்கின்றார்கள். இவர்கள்ல யாரு அல்லாஹ்வுடைய பாதை என்று கேட்டால், எவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி யுத்தம் செய்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையில். நாட்டுக்காக வெறுமனே நாட்டுக்காக வேண்டி ஒருத்தர் வந்து யுத்தம் செய்தால் அதில் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ததாக கருதப்பட மாட்டாது. அல்லது தன்னுடைய ஜாதிக்காக வேண்டி மாத்திரம் யுத்தம் செய்தால், தன்னுடைய கோத்திரத்துக்கு மாத்திரம் உண்மை அவங்க உண்மையில் இருந்தாலும் சரி, அவங்க தவறில் இருந்தாலும், எந்த நிலையிலும் கோத்திரத்துக்கு சார்பாக யுத்தம் செய்வது அல்லது சண்டை செய்வது, இது அல்லாஹ்விடத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த இடத்திலும் வந்து நாம் செய்யக்கூடிய யுத்தம் அல்லது சண்டை அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான் என்ற விடயத்தை இங்கே உணர்த்துகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய செயல்களிலே அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியதாக எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிப்பானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.